டியர் ஆல் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா பிஆர்எஸ் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான். பட் கான்செப்டை புரியாத பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் இது தான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பிஆர்எஸ்ஸை எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஷார்ட்கட்ஸ் எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ சிம்பிளாக அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மீனிங் பிஆர்எஸ் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக பிஆர்எஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் யூஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு இன்டர்னல் பர்பஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, தென் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கம்பல்சரியாக ப்ரிப்பேர் பண்ணணுன்னு எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. இது எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் புக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேஷ் புக்கில் 3 டைப்ஸ், சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம் இருக்குது. இந்த டபுள் காலம் அண்டு ட்ரிபிள் காலமில் நம்ம பேங்க்குன்னு தனியாக ஒரு காலம் மெயின்டைன் பண்ணுவோம், எஸ்பெஷலி ஃபார் பேங்க் ட்ரான்சாக்ஷன். ஓகே, ஸோ அதில் நம்மளோட பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் என்ட்ரிஸ் ஃபுல்லாக நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். அது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. பட் பேங்கர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் ஓரியன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை ஃபுல்லாக பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ பேங்கர் அவங்களோட ரெக்கார்டுக்காக மெயின்டைன் பண்ணுற ஒரு புக்கு பாஸ்புக். நம்ம அதாவது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் ட்ரான்சாக்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ரெக்கார்டு பார்த்திங்கன்னா கேஷ் புக்கில் பேங்க் காலம். ஓகே, ஸோ இந்த 2 ரெக்கார்டுலேயும் ட்ரான்சாக்ஷன் பேலன்ஸ்டாக, அதாவது எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போகிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்போ இந்த கேஷ் புக்கில் இருக்கிற பேங்க் காலம் இருக்கிற அந்த பேலன்ஸுக்கும் தென் பாஸ்புக்கில் இருக்கிற பேலன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் ரைஸ் ஆகுதோ அந்த டைமில் தான் நம்ம பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்காகனா, எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனால் இந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் நம்ம ஸ்கிப் பண்ணால் மட்டும்தான் இந்த 2 ரெக்கார்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்கிப் பண்ணுறதுக்கும் நமக்கு இதில் வந்து வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா சில சமயம் சில ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃபர்தராக இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். சில ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் வர்றதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பிஆர்எஸை பொறுத்த வரைக்கும் மீனிங்கு தான். தென் இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் பார்த்தா, கேஷ் புக்கில் இருக்க பேங்க் காலமுக்கும் தென் பாஸ்புக்குக்கும் டிஃப்ரென்ஸ் அரைஸ் ஆகும்போது மட்டும்தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட்டு பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க இந்த ஒரு டேபிள். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஷ் புக்கில் பேங்க் காலம் இருக்கும், தென் பாஸ்புக். இந்த 2 பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஃபேவரபுளாகவும் இருக்கலாம், அன்ஃபேவரபுளாகவும் இருக்கலாம். தட் மீன்ஸ் ஃபேவரபுள்னால் பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, அன்ஃபேவரபுள்னால் நெகட்டிவ், அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லலாம். ஓகே, கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேவரபிள் பேலன்ஸில் நேச்சர் மாறும். நேச்சர் மீன்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படிங்கிறது டெபிட் பேலன்ஸ், ஆனால் பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படிங்கிறது கிரெடிட் பேலன்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மெசேஜ் அலாட் வரும். எந்த மாதிரி வரும்னா, சம் அமௌண்ட் ஹேஸ் பின் கிரெடிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட்டுன்னு தான் வரும். ஓகேவா, அதாவது கிரெடிட்டட், உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியாச்சு அப்படின்னா ஃபேவரபிள், நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆனால் கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும், கேஷ் ஃப்ளோ எல்லாமே கேஷ் புக்கோட டெபிட் சைடு வரும், கேஷ் அவுட் ஃப்ளோ எல்லாமே கிரெடிட் சைடு தான் வரும். ஓகேவா, ஸோ கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் டெபிட்டு, பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் கிரெடிட்டு. தென் கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னா கிரெடிட், பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னா டெபிட். ஓகே, நீங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டால் கூட போதும், இன்னொன்று அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு அது ரிவர்ஸ் தான். இப்போ கேஷ் புக்குக்கும்
கேஷ் புக்குக்கு உண்டான ஃபேவரபிள் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா பாஸ்புக்கை ஈஸியாக நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது ஸ்வாப் தானே, அப்படியே ரிவர்ஸில் போடுறதான். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, ஏதாவது ஒன்றை ஞாபகம் வச்சுட்டா கூட பரவாயில்ல. இது வந்து பிஆர்எஸ் ப்ராப்ளம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண வேண்டிய ஸ்டெப்பு. நமக்கு சம்மில் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுப்பாங்க, அது ஃபேவரபிள் பேலன்ஸாக இல்லை அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஒரு டேபிளை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபேவரபிள் பேலன்ஸாக அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணணும். எந்த ஃபார்மேட் படி நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, 2 டைப் ஆஃப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஃபார்மேட் நம்பர் 1, அதாவது எந்த சிச்சுவேஷனில் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் as per கேஷ் புக் ஆர் பாஸ்புக். ஓகேவா, அதாவது நான் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஒரு ஸ்லைடில் காமிச்சிருந்தேன். கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் டெபிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஃபேவரபிள், பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் டெபிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது அன்ஃபேவரபிள் அப்படின்னு. ஓகே, ஸோ இதை டெபிட் பேலன்ஸ் as per கேஷ் புக் அண்டு பாஸ்புக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லை இன்னொரு டேர்மில் சொல்லணுன்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் as per கேஷ் புக் அண்டு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் as per பாஸ்புக். இந்த 2 சிச்சுவேஷன்லேயும் நம்ம இந்த ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணால் போதும். ஓகே, ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா as usual எப்பயும் போல் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுக்கோங்க. சம்மில் உங்களுக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் as per கேஷ் புக்குன்னு கொடுத்துருந்தாங்க, அதாவது கேஷ் புக்கோட பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டெபிட் பேலன்ஸ் as per கேஷ் புக் கொடுத்தாங்கன்னா அது நமக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் தான். அதை ஜஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் as per கேஷ் புக்குனே போட்டுடலாம். நான் இங்கே ஷார்ட்டாக சிபின்னு அதை கொடுத்துருக்கேன். சப்போஸ் டெபிட் பேலன்ஸ் as per பாஸ்புக்னு கொடுத்துட்டாங்கன்னா அது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், அன்ஃபேவரபிள் அப்படின்னா அது வந்து பேங்க் ஓவர் டிராஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து டெபிட் பேலன்ஸ் as per பாஸ்புக்னு சம்மில் கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட் as per பாஸ்புக், அதாவது நான் ஷார்ட்டாக வந்து இங்கே பிபின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, என்ன பேலன்ஸ் ஓப்பனிங்கில் கொடுக்குறாங்களோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஆட் ட்ரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் தி வேல்யூ ஆஃப் பாஸ்புக். ஓகேவா, அதாவது நம்ம பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷனையும் ஆட் பண்ணணும் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஓப்பனிங் பேலன்ஸோட. ஓகே, அதாவது என்னென்ன ட்ரான்சாக்ஷன்லாம் நடந்தால் நம்ம பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமோ அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் ஆட் பண்ணணும். தென் லெஸ் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ட்ரான்சாக்ஷன்லாம் நம்ம பேங்க் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுமோ அதை ஃபுல்லாக லெஸ் பண்ணணும். ஓகே, இது எந்த சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் as per கேஷ் புக் அண்டு பாஸ்புக். ஓகேவா, எந்த ட்ரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும் டிக்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நான் வர்றதில் சொல்கிறேன். பட் ஃபார்மெட்டு தான். ஓகேவா, நம்ம பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணணும், பேங்க் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷனை லெஸ் பண்ணணும். இது ஃபார்மெட் நம்பர் 1, ஃபஸ்ட்டு கேஸ்க்கு உண்டான ஃபார்மெட். ஓகே, த நெக்ஸ்ட்டு ஃபார்மெட் 2, இது ஈஸி தான். ஓகே, அதாவது அதில் வந்து நம்ம டெபிட் பேலன்ஸ் as per கேஷ் புக் ஆர் பாஸ்புக் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 ஃபார்மெட்டில் கிரெடிட் பேலன்ஸ் as per கேஷ் புக் ஆர் பாஸ்புக். இதை இன்னொரு டேர்மில் சொல்லணும் அப்படின்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் as per கேஷ் புக் அண்டு ஃபேவரபிள் பேலன்ஸ் as per பாஸ்புக். ஓகே, ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டை ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். செகண்ட் ஃபார்மெட்டுன்னு வரும்போது அதை அப்படியே நம்ம ஸ்வாப் பண்ணிட வேண்டியதான். அங்கே லெஸ் பண்ணதை தூக்கி இங்கே ஆட் பண்ணிடணும், அங்கே ஆட் பண்ணதை தூக்கி இங்கே லெஸ் பண்ணிடணும். ஃபார்மெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். போன ஃபார்மெட் நம்பரில் 1 வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணியிருப்போம். பட் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் லெஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் தான் ஆட் பண்ணணும். ஓகேவா, கிரெடிட் பேலன்ஸ் as per பாஸ்புக்னு கொடுத்தாங்கன்னா அது ஃபேவரபிள் பேலன்ஸ் தான். ஸோ ஜஸ்ட்டு நம்ம அதை பேலன்ஸ் as per பாஸ்புக்னு கொடுத்துடலாம். இன்கேஸ் கிரெடிட் பேலன்ஸ் as per கேஷ் புக் கொடுத்துட்டாங்கன்னா அது அன்ஃபேவரபிள். ஸோ அன்ஃபேவரபிளில் நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு தான் மென்ஷன் பண்ணணும். அதனால் இங்கே நான் பேங்க் ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக்குன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, சிபி. ஸோ கிரெடிட் பேலன்ஸ் as per பாஸ்புக் அண்டு கேஷ் புக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்மெட்டு தான். ஆடில் those transaction decrease the value of passbook and less those transaction increase the value of passbook. ஓகே, ஸோ எந்த பேலன்ஸில் நமக்கு சம்மு கொடுத்தா எந்த ஃபார்மெட்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு எந்தெந்த டிரான்சாக்ஷன் நம்ம பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே,
மேக்ஸிமம் நமக்கு சம்பளம் கொடுக்குற எல்லா டிரான்சாக்ஷனுமே இந்த 4 டிரான்சாக்ஷனுக்குள்ளே தான் வரும். இதை தாண்டி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகேவா? மேபி அந்த வேர்டிங்ஸ் வேணால் மாறலாம், பட் நேச்சர் இந்த 4 மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டைரக்ட்லி பெய்டு இன்டு அவர் அக்கௌண்ட். மேபி நம்ம கிரெடிட் சேல் பண்ணியிருப்போம், இல்லை யாருக்காவது கடனாக கூட காசு கொடுத்துருந்துருப்போம். அவங்க நம்ம அக்கௌண்ட்டில் டேரெக்டாக க்ரெடிட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவங்க டேரெக்டாக அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணோன்னு என்ட்ராகிற புக்கு எதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்புக் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பேங்க்குக்கு தான் போகும். அவங்க உடனே நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை கேஷ் புக்கில் இருக்கிற பேங்க் காலமில் என்ட்ரு பண்ணுவோம். ஸோ அந்த டைம் டிலே ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம மறந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா? ஸோ கஸ்டமர் நம்ம அக்கௌண்ட்டில் டேரெக்டாக பே பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு சிச்சுவேஷன், அதாவது நெக்ஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட். ஜென்ரலாக பிஆர்எஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு மந்த்துக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 1 செப்டம்பர் டு 31 செப்டம்பர் அப்படின்னு. ஓகேவா? இப்போ ஒரு செக் இஷ்யூ பண்ணுறீங்க 25 செப்டம்பர். நம்ம செக் இஷ்யூ பண்ணோன்னே கேஷ் புக்கில் கிரெடிட் சைடு பேங்க் காலமில் நம்ம என்ட்ரு பண்ணிடுவோம், இந்த மாதிரி அமௌண்ட்டு அக்கௌண்ட்லேருந்து வெளியே போகுது அப்படின்னு. ஆனால் பேங்க்கில் எப்போ நம்ம அக்கௌண்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னா எப்போ செக்கு பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணி அது கிளியர் ஆகுதோ அப்போ மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த மந்த்து வரைக்கும் நம்ம யாருக்கு செக் இஷ்யூ பண்ணவங்களோ அவங்க ப்ரெசென்ட் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அப் டு 31 செப்டம்பர் வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகாது. ஸோ நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் அந்த டைமில் இன்க்ரீஸாக தான் இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு தேர்டு சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா பேங்க் கிரெடிட் இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நார்மலாகவே தெரியும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட்டு ஒரு பர்டிகுலர் பீரியட் டைமுக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நமக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை நம்ம டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வர வேண்டிய டிவிடெண்ட்டோ இல்லை சம் அதர் பில்ஸ் ரிசீவபிளாக இருக்கலாம், இல்லை நம்ம இன்ட்ரெஸ்ட்டு எதாவது ரிசீவ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். இதை பேங்க்கை கலெக்ட் பண்ண சொல்லி நம்ம ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணலாம், ஸ்டாண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த பீரியடில் நம்ம கலெக்ட் பண்ண சொல்கிறோமோ அந்த பீரியடில் பேங்க் ரிசீவ் பண்ணி டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமே க்ரெடிட் பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 4 டிரான்சாக்ஷன் தான் நம்ம புக்லேயோ இல்லை உங்களுக்கு எக்ஸாம்லேயோ எவ்வளோ தூரம் அவங்க இன்டைரக்டாக கொஷின் கேட்டாலும் அது எல்லாமே இந்த 4 டிரான்சாக்ஷனுக்குள்ளே தான் வரும் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணுறது பார்க்கலாம். டிக்ரீஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 டிரான்சாக்ஷன் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டு. ஓகே, கேஷ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக்கு பேங்க்குக்கு சென்ட் பண்ண உடனேமே டெபிட் சைடு பேங்க் காலமில் நம்ம டெபிட் பண்ணிடுவோம், நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஏறினதா. ஆனால் பேங்க் எப்போ நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்கன்னா அந்த செக்கு கிளியர் ஆனதுக்கப்புறம் தான். சப்போஸ் நம்ம பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த மந்தில் செக்கு கிளியர் ஆகலை, அதுக்கு அடுத்த அந்த பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுற டேட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் செக்கே கிளியர் ஆகுது அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகாது. ஓகே, ஸோ அந்த டைமில் நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சார்ஜஸ். இது ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு நம்ம அக்கௌண்ட்லேருந்து எவ்ரி இயர் சார்ஜ் பண்ணுவாங்க, எஸ்எம்எஸ் அலர்ட்டுக்கு, தென் இந்த ஏடிஎம் கார்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ஓகே, இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க, டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பேங்க்கு சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே நம்ம பேங்க் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் டைரக்ட்லி பெய்ட் அவர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இதுவுமே ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்ம கொடுக்கலாம், 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணிடுங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஆர்டர்லாம் பாஸ் பண்ணுவாங்க. ஈவன் டெலிஃபோன் சார்ஜஸாக, டெலிஃபோன் பில்லாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் இதெல்லாம் ஃபிக்ஸட் பீரியடில் வர்ற ஒரு எக்ஸ்பென்சஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக 3 months ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸ். ஓகே,
ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக நீங்களே பே பண்ணிடுங்கன்னு பேங்க்கருக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க டேரெக்டாக பே பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். ஓகே. தென் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் டெபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம்னா அதே மாதிரி தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுக்கு பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக எடுத்துருவாங்க. ஸோ அப்படி டேரெக்டாக எடுக்கும்போது நம்ம பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான 4 டிரான்சாக்ஷன் இது தான். பேசிக்காக பிஆர்எஸோட தியரிட்டிக்கல் கான்செப்ட் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா, முக்கியமான விஷயம், நம்ம எந்த பேலன்ஸில் நமக்கு சம்மு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபேவரபிள் பேலன்ஸில் சம்மு கொடுத்துருக்காங்களா இல்லை அன்ஃபேவரபிள் பேலன்ஸில் சம்மு கொடுத்துருக்காங்களான்னு அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது நமக்கு பேலன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாலே எந்த ஃபார்மெட் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். தென் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்க சம்மில் எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன், தென் எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் டிக்ரீஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார்மெட்டில் ஈஸியாக நம்ம போஸ்ட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பிஆர்எஸோட தியரிட்டிக்கல் கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம், ஷார்ட்கட்ஸ். ஐ ஹோப் இதிலெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பிஆர்எஸோட ப்ராப்ளமை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.